இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு வருவோம். இன்னைக்கு எல்லா ஐடி கம்பெனியுமே நிறைய பேரை வேலையிலிருந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இதுதான் உண்மை. இதை நம்ம பூசி முழுக வேண்டாம், பிளண்டாகவே பேசுவோம். கம்பெனிஸ் இப்போ நிறைய பேரை வேலையிலிருந்து விடுவிக்க போகிறார்கள். சில கம்பெனிஸ்க்கு ஆட்கள் அதிகமாக இருக்கலாம். நிறைய கம்பெனிஸ் தேவைக்கு மேலே ஆட்கள் எடுத்து வச்சுருப்பாங்க. அப்போ அவங்க இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய பிஸ்னஸ் சூழ்நிலைக்கு இவ்வளோ ஆட்கள் தேவையில்லை, டக்குன்னு நம்பரை குறைக்கிறாங்க, ஹெட் கவுண்ட்டை குறைக்கிறாங்க. ஒரு கம்பெனி பிளைண்டாக ஹெட் கவுண்ட்டை குறைக்கும் போது யார் யாரெல்லாம் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு உடனே யோசிக்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு வருவார்கள். யாரெல்லாம் இப்போது உடனடியாக தேவைப்படலையோ அவங்களெல்லாம் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இதுதான் கம்பெனி எடுக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிஸ்டிக் வியூ. இது சரியா அப்படின்னு கேட்டாக்கா இதுதான் ரியாலிட்டி. நான் ஒரு உதாரணம் சொல்கிறேங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி, இன்றைக்கி கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு கம்பெனி. அந்த கம்பெனியில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த கம்பெனியினுடைய டாப் பாஸ் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார். என்ன சொன்னார்னாக்கா, இப்போ நான் பிளான்ட்டில் விஆர்எஸ் கொடுத்து நிறைய பழைய ஆட்கள்லாம் ரிலீஸ் பண்ண போகிறேன், எனக்கு ஆட்களே தேவையில்லை, இப்போ இருக்கிற பிஸ்னஸ்க்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட்களை வச்சுக்க போகிறேன்னு நிறைய பேர் ரிலீஸ் பண்ணார். ரிலீஸ் பண்ணி ஒரு வருஷம் கழித்து அவரை மீட் பண்ணுறேன், ஆட்களே இல்லை, நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் அன்றைக்கி அத்தனை பேர் ரிலீஸ் பண்ணது அப்படின்னு மேனுஃபேக்சரிங்கில் இருக்கக்கூடிய ஒரு நபரே சொன்னார். அவங்க ரிலீஸ் பண்ண ஆட்கள்லாம் 40-45 வயசு இந்த மாதிரி அனுபவஸ்தர்கள் தான். ஸோ அனுபவஸ்தர்களை ஈஸியாக உருவாக்குறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லைங்கிறத ஒரு கம்பெனியினுடைய டாப் மேனேஜ்மெண்ட் உணர்ந்ததை நான் என் கண் முன்னாடி பார்த்தேன். இதே தான் எல்லா துறைக்கும் பொருந்தும். பட் சில துறைகளில் யார் தங்களை சுத்தமாக அப்டேட் பண்ணலையோ அவங்களுக்கு தான் கொஞ்சம் ரிஸ்க் இருக்கும்.